நான் இப்போ இந்த வீடியோவில் நான் செஞ்ச அவ்வளோதில் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்னா நான் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன் எப்படி நான் நல்லா விளாங்கும் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இப்போ இந்த பிரான்ச் ஒன்னில் இதெல்லாம் நிற்கிறேன். ஸோ அதை நான் வேறு சேஞ்சஸ் ஒன்றும் தான் செய்யலை. ஸோ அதுலேருந்து தான் இந்த ரெப்போசிட்டரி நான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்.cs அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஆல்ரெடி இப்போ இதில் தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் கன்ஃபியூ பண்ணிக்கிறோம். கன்ஃபியூ ஆன விஷயங்களை எப்படி பார்க்கலாம். மற்றபடி அடுத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ்லேயும் தான் போகணும். நீங்கள் பார்க்கல கண்ட்ரோலர்ஸை பார்த்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோலர்ஸ்ன்ற விஷயத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 என் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குமே தெரியும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் நேம் வந்து கார் கண்ட்ரோல்னு இருக்குது. அதில் ஏபிஐ காஸ் அப்படி அந்த ஃபார்மேட்லாம் வரும். அதில் நம்மளுக்கு ஏபிஐ என்ற ஃபார்மேட்னு சேர்த்துருக்கு. வெளில வந்து எங்களுக்கு சர்வீஸை நாங்கள் இப்போ டிபெண்ட் இன்ஜெக்ஷன் இங்கே சேர்க்குறபடியாக அதுக்குரிய கோடிங்ஸை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அது ஓகே. மற்ற இந்த கோடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா HTTP கெட்ன்றது தானே எந்த கோடிங் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது கெட் ஓல்ட் கார்ஸ் சரியானே. அது வந்து உங்களுக்கு கார்ட் சர்வீஸில் இருந்தோண்டு கெட் ஓல்ட் கார் ரேசிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஸோ இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது சரியானே. அது மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் கார் எடுக்கிறதுக்கு அந்த என்ன காசுக்கு போயிட்டு அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியா நாங்கள் இங்கே பாஸ் பண்ணி அந்த காரோட இதை வந்து எடுக்கலாம். அதுதான் இந்த கண்ட்ரோலில் இருக்க இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. நம்ம அட் பார்த்தீங்கன்னா இப்போ HTTP போஸ்ட்டை கொடுக்குறோம். அதுக்கு என்ன செய்கிறோம் கார் டிடிஓ பாஸ் பண்ணுறோம் சரியானே. அதே கார் டிடிஓ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா நான் பார்க்கணும் சரி. அதுக்கு நான் கார் டிடிஓ வந்து என்ன செய்கிறோம் கார் சர்வீஸுக்கு வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ இதை நாங்கள் அங்கே செய்கிற வேலை. அது மாதிரி புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஐடி விஷயத்தையும் கொடுக்கணும். அதோட அப்டேட் பண்ண போகிறோம். அதோட அந்த என்ன கார் டிடிஓவையும் அந்த ஐடியையும் வந்து பாஸ் பண்ணி அப்டேட் கார் ரேசிங் என்ற விஷயத்தை கொடுக்குறோம். இதில் மாதிரி டீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டுக்கு என்ன செய்கிறோம் அந்த HTTP டீட் என்ற ஃபங்க்ஷன் அந்த மேட்டுக்கு ஐடியா கொடுத்து போட்டு அந்த டெலீட் கார் என்ற மேட் மூலமாக நாங்கள் வந்து டெலீட் கார் ரேசிங் என்றதுக்கு பார்க்குறோம். அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளீனாகவும் இருக்குது. பார்த்தீங்களா கண்ட்ரோலாக தேவையில்லாத விஷயங்கள் எழுதியில் சர்வீஸ் இல்லாத மிச்ச விஷயம் இல்லாதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் மெயினாக வந்து ஃபஸ்ட்டாக ஒரு போஸ்ட் ஃப்ளோ அப்படி பார்த்து கொண்டு போவோம் சரி. இப்போ கெட் ஓல்ட் காஸ்டமர் பார்க்க காட்டியும் நாங்கள் சில மிஸ்டேக்ஸையும் நான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்படி அந்த போஸ்ட்டில் என்ன வேலிடேஷன் அப்ளை பண்ண விஷயங்கள் இருக்குது அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ அதுகளே என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பற்றி பார்க்குறதுக்கான ஒரு அதுகள் மெட்டலையும் அனலைஸ் பண்ணுவோம் சரி. இல்லை பார்க்கல இப்போ இந்த நான் ஃபஸ்ட்டாக இப்போ இந்த அட்காரண்டாக வரும். அட்காருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் டிடிஓ பாஸ் பண்ண வேண்டி இருக்குது சரி. நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணேன்டா பாருங்க டிடிஓஸுக்குள்ளே இருக்க கார் டிடிஓக்கு எங்களுக்கு கொடுக்கணும் போகுது. அந்த பார்த்தீங்களா கார் டிடிஓன ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புகிறேன் சரி. என்ன பிராண்ட் ஐடின்றதை கொடுக்குறேன், என்ன மாடல் ஐடின்றதை கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு என்ஜின் கெப்பாசிட்டி என்ன என்ஜின் நம்பர் என்றதை இங்கே கொடுக்குறேன். மற்றது இங்கே என்ன செய்கிறோம் இங்கே வந்து செஸ்ஸி நம்பர் என்றதையும் கொடுக்குறோம். என்ன ஃபியூவல் டைப் என்ன இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் என்ற விஷயத்தையும் நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டி இருக்குது சரி. ஸோ இந்த சேஞ்சஸை நாங்கள் இங்கே கார் டிடிஓக்குள்ளே இந்த விஷயங்கள் தான் கார் டிடிஓக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கோம் சரி. இப்போ பாருங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த போஸ்ட் இப்போ இந்த இதுக்குரிய அந்த நாங்கள் இங்கே எங்கே போகணும் இந்த இது எப்படி எங்களை ஒர்க் பண்ணுவோம் அப்போ எங்களை அந்த கார் சர்வீஸுக்கெலாம் இந்த அந்த மிச்சம் எப்படி கார் எப்படி அட்டான லாஜிக் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கொண்டு இதை கிளிக் பண்ணேன்டா இதை பாருங்கள் இது எங்களுக்கு சர்வீசஸில் இருக்கிற ஐகார் சர்வீசஸ்ன்றது போகுது. பாருங்கள் ஐகார் சர்வீஸ்ன்றதை நாங்கள் எப்படி எழுதுகிறோம் அட்கார் ஏசிங் அதாவது ஏன் ஏசிங் ஃபங்க்ஷன் நாங்கள் ஏசிங்க்ரஸாக ஒர்க் பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காண்டி அதில் நான் கார் டிடிஓ வந்து பாஸ் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன செய்யும் ரிட்டர்ன் அந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு டாஸ்க் ஆஃப் என்ன ஏபிஐ ரெஸ்பான்ஸ் கார் டிடிஓ கொடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த இங்கே இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்ட்ரோல் அதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அங்கே இருக்குது. இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸுக்கு எழுதிக்கிறோம் பார்த்தீங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பேலோட் மெசேஜ் எரர்ஸ் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இந்த இந்த இப்படி ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணி அதுக்குத்தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் எனக்கு வந்து சக்ஸஸ் பேலோட் மெசேஜ் இதெல்லாம் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேயும் அந்த இதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள். இப்போ ஸோ நான் இதை எழுதிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் அந்த மாதிரில எழுதிக்கிறேன் ஓகேண்ணே. இந்த கார் சர்வீஸ்க்கு இனி வருவோம். இனி பாருங்க இனி அதை இம்ப்ளிமெண்டேஷன் போவோம் சரி. இப்போ அதோட இப்போ அட்கார் ரேசிங் கொடுத்துட்டேன்டா அந்த பாருங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் கார் சர்வீஸ்லேயே இருக்கும் சரி. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கார் சர்வீஸுக்கு போயிட்டு அதுக்குள்ளே பார்த்தோம்னா அதில் அட்கார் ரேசிங் இதுதான் எங்கள்ட அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷனாக இங்கே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாருங்க கார் டிடிஓவை நான் என்ன செய்கிறேன் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன் சரி.
இப்போ பாஸ் பண்ணி போட்டு இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க. இங்கே வந்து நான் ஆட்டோ மேப்பர் வந்து பாவிச்சிருக்கேன். சரிண்ணே. ஆட்டோ மேப்பர் விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆட்டோ மேப்பர்ன்றதையும் இங்கே கொண்டு வரேன். சரியானே. இங்கே வந்து ஆகவே இந்த கார் சர்வீஸுக்குள்ள எங்களை பார்த்தீங்களா ஐமேப்பர் மற்றது கார் ரெப்போசிட்டரியை வந்து என்ன செய்கிறேன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக நாங்கள் இங்கே கேட்டு வாங்குறேன். ஸோ இப்போ நீங்கள் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக கேட்டு வாங்கணும்டா இதுக்கு நான் என்ன செய்யணும், நான் ஆல்ரெடி ஆட்டோ மேப்பர் டிபெண்டன்சியை வந்து இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அது எங்கள் கார் ரெண்டல் API.cs ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா நான் வேறுங்க இங்கே இதுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோ மேப்பர் டிபெண்டன்சி வந்து இதில் இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்களா இதான் இந்த டிபெண்டன்சி. இப்போ ஆட்டோ மேப்பர் எக்ஸ்டென்ஷன் மைக்ரோசாஃப்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, இதான் அதுக்கு ஒரு டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சி வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆட்டோ மேப்பரை வந்து எங்களோட ப்ரோக்ராம்.csலையும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனாக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேப்பர் எங்கே இருக்குது இந்த பார்த்தீங்களா இங்கே இருக்குது அட் ஆட்டோ மேப்பர் இருக்கு. ஸோ இந்த 18-19 லைன் ஆஃப் கோடிங் தான் எங்களுக்கு ஆட்டோ மேப்பருக்குரிய இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்குரிய அந்த கோடை வந்து இங்கே நான் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலை நீங்கள் செஞ்சால் தான் எங்களுக்கு ஆட்டோ மேப்பர் வந்து வேலை செய்யும். சரிண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்க என்றால் இப்போ எங்களை அதாகவே இப்போ எங்களை கார்ட் சர்வீஸுக்கு வரேன். அதுக்குள்ள இருக்கிற இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இந்த கோடிங் இப்போ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் கார் ரெப்போசிட்டரி அண்ட் ஐமேப்பரையும் இப்போ உங்களுக்கு இது பண்ணிட்டேன். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்யிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து காரை பற்றி பார்க்க வரைக்கல கார் டிடிஓக்கு வர்றோம். சரி. மெப்பன்றது தானே இதன் மூலமாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் நான் கார் டிடிஓ ஆப்ஜெக்ட் என்ன மாற்றுறோம்டா கார் மாடலாக மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா இது கார் டிடிஓ ஒன்று இருக்குது. நான் வந்து மாடலாக கன்வெர்ட் பண்ணணும். மாடல்ஸ் காருக்குரிய மாடல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதானே இதான் விஷயம். ஸோ கார் டிடிஓ வந்து கன்வெர்ட் ஆக போகிறார். இவருக்கு வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ண வேணும். கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யலாம் ரெப்போசிட்டரிக்கு வந்து பாஸ் பண்ணலாம். சரி. இப்போ கார் சர்வீஸுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அதில் இந்த மெப்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். மெப்பர்ன்றது தானே மேப் அதோட இப்போ கண்ட்ரோலில் கிளிக் பண்ணேன்டா இப்போ எங்கே இருக்குது மெப்பர்ன்ற விஷயம் ஒன்று இருக்குது தானே. இப்போ இதில் இப்போ ஸோ இதுக்கு இப்போ இந்த இதில் பார்க்கல சரியானே மெப்பர் கொடுத்தீங்கண்டா இது எங்கே போகணும் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் செஞ்சுட்டு இப்போ அங்கே ஆட்டோமேப் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது தானே பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த ஆட்டோமேப் ப்ரொஃபைல்.csல நான் என்ன செய்கிறேன் இங்கே பப்ளிக் கிளாஸ் ப்ரொஃபைல்னு ஆல்ரெடி ஆட்டோமேப்போட வாடுறது. இப்போ ஆட்டோமேப்பர் ப்ரொஃபைல் என்ற ஒரு விஷயம் நாங்கள் ஆல்ரெடி திருப்பி அதை இது பண்ணணும் இன்ஹெரிட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஓவர்ரைட் பண்ணணும். சரி. இப்போ அங்கே எல்லாம் வந்து இப்போ க்ரியேட் மேப் கார் டிடிஓன்னு இருக்குல்ல அது இப்போ ரிவர்ஸ் மேப் இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணால் தான் மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் என்றால் நாங்கள் வந்து கார் டிடிஓவை வந்து இப்போ இந்த இப்போ கார் சர்வீஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க இல்லை இருக்கிற கார் ரேசிங்கில் அந்த கார் டிடிஓவை நான் இப்போ என்ன செய்யணும் கார் ஆப்ஜெக்ட் இந்த மாடலில் இருக்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றுறோம். சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் பார்க்க தெரியும். இந்த இங்கே மாடலில் கார் ஆப்ஜெக்ட் தான் இதை மாற்றுறோம். சரி. ஸோ இதை நாங்கள் செய்கிற வேலை. ஸோ இங்கே இந்த காரில் தான் இங்கே மாற்றுறோம். அதை மாற்றி போட்டு இப்போ எந்த கார் ரெப்போசிட்டரிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த கார் ஆப்ஜெக்ட் தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் அங்கே வந்து நாங்கள் வெயிட் போட்டு கார் ரெப்போசிட்டரியில் டேசிங்க கொடுத்து ஒரு காரை க்ரியேட் பண்ணுறோம். சரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யும் இப்போ இது வந்து கார் ரெப்போசிட்டரியில் டேசிங்க இருக்கும். ஆல்ரெடி கார் ரெப்போசிட்டரியும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதிக்கலாம் இது வந்து உங்களோட ரெப்போசிட்டரிக்குள்ள பாருங்க இங்கே வந்து ரெப்போசிட்டரிக்குள்ள கார் என்ன கார்னா மாடல் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது காரை கிளிக் பண்ணா பாருங்க இது வந்து மாடல் தான் போயிடும். இல்லை எக்ஸ்ட்ரா பிராண்ட் ஐடி பிராண்ட் அது எல்லாம் இருக்குது. ஆனால் கார் டிடிஓ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. சரி. என்ன பப்ளிக் பிராண்ட் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. சரி. ஸோ இதை நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ண அதில் வேணும். சரி. இப்போ கார் ரெப்போசிட்டரியை நீங்கள் பார்க்கலாம். பார்த்த மாதிரி இப்போ கார் ரெப்போசிட்டரியில் அட்ரேசிங் அதெல்லாம் பார்த்தீங்க நல்லா நடக்குது. கார் ரெப்போசிட்டரியில் இப்போ அட்ரேசிங்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கார் ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார் ரெப்போசிட்டரியில் உங்களுக்கு அந்த டேட்டா கண்டெக்ஸ்டில் இங்கே என்ன செய்றீங்க டேட்டா கண்டெக்ஸ்ட் தான் நாங்கள் டிபெண்ட் இன்ஜெக்ஷனாக வாங்குகிறோம். ஸோ அதுக்குரிய அந்த மேப்பிங்கை வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம். கார் சர்வீசஸை வந்து அதே நான் ரைஸ் பண்ணணும். அது மாதிரி கார் ரெப்போசிட்டரியை மாதிரி இங்கே ரைஸ் பண்ணணும். அப்புறம் நாங்கள் எங்களோட டிஃபால்ட் கனெக்ஷனையும் இங்கே நாங்கள் ரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த வேலையிலே
நீங்கள் செஞ்சு கொள்ளணும் சரி. இப்போ அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரெப்போசிட்டரியில் இப்போ பார்க்கல சரி அதுக்கு பேர் பார்க்கல அட்ரேசிங் மூலமாக கார் காஸ்ட் அட்டன் கொடுப்பேன் கான்டெக்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன அது பாயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து உங்களுடைய இது அதாவது உங்கள் டேட்டா டிபி கான்டெக்ட் தான் பாயிண்ட் பண்ணுது சரி. இப்போ டேட்டா கண்டிஷன் எதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே செய்யுதா உங்கள் டேட்டா கண்டிஷன் தான் பாயிண்ட் பண்ணுது அதில் காசு தான் அண்ட் ஸோ காசு ரிஃபவன்ட்டில் வந்து இது சரி. அதுக்கு பிறகு எனக்கு பாருங்க அந்த கார் ரெப்போசிட்டரி நீங்கள் வந்தீங்கன்னா அது பிறகு வெயிட் ஏசிங் கான்டெக்ட் கார் நாங்கள் முதல்ல இங்கே ஆட் பண்ணி போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் சேவ் பண்ணி போட்டு திருப்பி அந்த காரோட மாடலை வந்து நாங்கள் என்ன செஞ்சிடறோம் அதை நாங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ணி விடுறோம் சரி. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு சேஞ்ச் நடந்த பிறகு எங்களுக்கு அந்த ஆட் பண்ண காருக்குரிய ஐடி இங்கே வருதா இல்லையான்றது இப்போ டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் அது மட்டும் கேள்வியாக இருக்குது. அதை நாங்கள் பார்க்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்றுன்றது இப்போ சேவ் பண்ண பிறகு எங்களுக்கு அந்த ஐடி வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அதுக்கு அந்த ஒரு சொல்யூஷனையும் நாங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன ஒரு ஃபிக்ஷனை பற்றியும் நாங்கள் இப்போ இதில் அதே மாதிரி நாங்கள் இதில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் என்ன செய்யண்டா வெயிட் கண்டெக்ட் சேவேசிங்கன்னு கொடுத்து போட்டு ரிட்டர்ன் கார்ன்றதை வந்து திருப்பி என்ன செய்யுது எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விடுது சரி. இப்போ என்ன செய்யுது கார்னு சொல்கிறது மாடல் சரி மாடல் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் இதை விசிட் பண்ணிக்கல பாருங்க காசை விசிட் பண்ணிக்கல பாருங்க நாங்கள் இப்போ விழா ஃபங்க்ஷனாக காட்சி நிற்கிறோம் அது இப்போ ரிட்டர்னாக அந்த கிரியேட் கார்னு வருது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் திருப்பி நாங்கள் மெப்பால் கார் மாடலை நாங்கள் இப்போ என்ன செய்யறோம் டிடிஓவாக இப்போ மாற்றுறோம் விளங்குதா. இப்போ அந்த டிடிஓவாக இப்போ மாற்றி போட்டு இப்போ என்ன செய்கிற மாதிரி கிரியேட் கார்ன்ற படி கொண்டு வரோம் சரி. அப்படி கொண்டு வந்துட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா நாங்கள் இதுக்கெல்லாம் இப்போ எங்களோட ஏபிஐ ரெஸ்பான்ஸ்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தானே அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ கார் டிடிஓ பேஸ் பண்ண அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணிவிட்டு என்ன சக்ஸஸ் ட்ரூ அண்டு இப்போ கொடுத்து போட்டு அப்புறம் என்ன அந்த பேலோட கிரியேட் கார் டிடிஓவையும் கார் ரைட் சக்ஸஸ்ஃபுல்லி என்னையும் கொடுத்து விட்றோம். இங்கே வந்து எரர்ஸ் வந்து ஒன்றும் இல்லாதபடியாக எரர்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதானே ஸோ இப்போ இது வந்து நாங்கள் இப்படி என்ன செய்கிறோம் இங்கே நாங்களே ஆல்ரெடி பேபி ரெஸ்பான்ஸில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்ட்ரக்சரை நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இந்த ஃப்ளோ வந்து இப்போ செய்யும் திருப்பி எங்களுக்கு கார் கண்ட்ரோலருக்கு ரிட்டர்ன் ஆகி இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு இப்போ என்ன செய்யும் இதில் ஆக்ஷன் இப்போ உங்களுக்கு ஓகேன்னு எடுத்து போட்டு ரிட்டர்னாக எங்களுக்கு என்ன செய்யுது ஏபிஐ ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் வருது உங்களுக்கு அப்படி இது வந்து எங்களுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இங்கே இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் பார்க்குற ஃப்ளோவாக இருக்குது. ஸோ நாங்கள் இதில் சில பக்ஸை நோட்டிஃபை பண்ணாங்க அந்த ஐடியல் ரிட்டர்ன் பண்ணாது எல்லாம் பார்த்தாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸில் இந்த மாதிரி செய்யலாமன்ற பற்றி நல்லா பார்ப்போம் அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.